ஃபர்ஸ்ட் ஸ்னோ ஆஃப் த இயர் ஏ பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஸ்னோ ஃபால் ஆகிறப்ப நான் வந்து டச் லெசனில் இருந்தேன், அதனால சூப்பராக கேப்சர் பண்ணிட்டேன். வெதர் அலர்ட் படி குரோனிங்கனில் தான் வந்து சூப்பராக ஸ்னோ வரப்போகுதுன்னு அலர்ட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அல்மீரேலையும் சூப்பராக வந்துச்சு. வயசு எவ்வளோ ஆனாலும் வருஷம் வருஷம் அந்த ஸ்னோவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப அன்னைக்கு தான் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த 3 வருஷத்தில் அந்த ஹெவியஸ்ட் ஸ்னோஃபால் அப்படிங்கிறத நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அதாவது பார்த்தீங்கன்னா கணுக்கால் அளவு ஸ்னோ இருக்கும் நம்ம ரோட்டில் நடந்து போனோம் அப்படின்னா. அந்த அளவுக்கு ஸ்னோ வந்து நெதர்லாண்ட்ஸில் நான் இனி பார்க்கல. இந்த இயர் வெதர் பொறுத்தளவுக்கு ரொம்ப வெட் வெதர் அப்படிங்கிறது தான் ப்ரெடிக்ஷன். ஏன்னா வந்து மழை நிறைய பெய்யும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அப்படியே கிளாஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ குழந்தைகளை பிக்கப் பண்ண போகிறேன். போகிற வழியில் இந்த ட்ரைனேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 10 அடிக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிருப்பாங்க. மழை பெஞ்சு நிறையிறப்ப அந்த தண்ணி எல்லாம் அது வழியாக அண்டர் ட்ரைனேஜ் சிஸ்டம்குள்ளே போயிடும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணியே தேங்கி நிற்காது. இந்த மாதிரி நெதர்லாண்ட்ஸ் பற்றின சின்ன சின்ன தகவல்களை எல்லாம் தனியாக பிரித்து வணக்கம் நெதர்லாண்ட்ஸுங்கிற யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மறக்காம